உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு. மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது இந்த வருடம் மட்டும்தான் நடக்குமா, இல்லை வருடம் இந்த விஷயம் நடக்குமா? ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இதுல புதுமை என்று எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கடகத்திற்கு வந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி அவர் சனியை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். மற்றபடி இந்த கிரகங்கள் இது எல்லாம் கலந்து வரும்போது புதாதித்ய யோகம் மிதுனத்தில் நடக்குது, குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில் நடக்குது, அங்கிருக்கும் குரு மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது எல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அள்ளித்தர போகிறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஓகே ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக பிருந்தா வழங்க நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால கும்பராசினருக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நீங்கள் தான். மகர ராசிக்காரர்களை மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். காரணம், கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதில் ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு, அண்ணே நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்டில்மேன். நீங்களாம் போய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? 5 கூடிய யோகாதிபதி புதன் ஆட்சி பெறுகிறார். அப்போது குரு ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து, இந்த 4, 9 கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்லதே பண்ணலை. இதனால் வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட எப்போ பார்த்தாலும் டைவர்ஸு இதே தான் சார். ஒரு முள்ளங்கி சரியில்லாத ப்ராப்ளத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுறேங்கிறா சார். இதே மாதிரியே எப்போ பேசினாலும் ஒரு போர் அடித்தா, தண்ணி குடித்தா, காப்பி குடித்தா டைவர்ஸுங்கிறா சார். அந்த மாதிரி இப்படி ஒரு ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, சரியாயிரும். முக்கியமாக 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தொழிலில் ஒரு ஸ்தானத்துக்கு போவீங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் வேற மாதிரி, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருந்த வேலையிலேயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு வளைச்சி போட்டு செய்வீங்க. இது கம்பேக் கொடுப்பாங்க மக்கள்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் கம்பேக் கொடுப்பீங்க. ஐயா நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி இருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த ட்ரெண்டு வேறு, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஆள் வேறுங்கிற கம்பெனியில் உயர் பதவிகள் கிடைக்கும், புதிய அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கும். 5 கோடி ஆட்சி வரும்போது குழந்தை விஷயங்களில் கஷ்டப்படுறவங்க குழந்தை கிடைக்கும். முக்கியமாக 5ங்கிறது சொத்து, இடம் வாங்க போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க. அதோடு சேர்ந்த சூரியன் வேறு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா லவ்ஸ் தான். அப்போ என்ன ஆகும்? சுக்கிரன் வேறு மறைகிறாரு. அவர் இந்த ஆள் இருந்தானா உங்கள் கூட ஒய்ஃப் கூட சேரவே விட மாட்டான். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பான். இன்றைக்கி தான் நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன் சார், அது கூட சண்டை வந்துடுச்சு சார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இனிமேல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த மாதம். இந்த நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை. சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிக்காத வரைக்கும் நீங்கள் பிரம்மச்சரியாக குட் பாயாக இருந்தீங்க. இப்போது இத்தனை நாள் குரு பகவான் உங்கள் ராசியை ராகுவை பார்த்து உங்களை பெரிய பிரச்சனையில் மாட்டி விடாமல் இருந்தார். இப்போ இந்த குரு பகவான் அடுத்து 2 தான் பார்க்குறார். பணம் தருவார், எந்த குறையும் இல்லை. இப்பயும் சொல்கிறேங்க பிருந்தா, யோகத்தை தருகிறார், பணத்தை தருகிறார், குழந்தையை தருகிறார், எல்லாம் தருகிறார். ஆனால் ராசியிலே ராகு. சில பேர் சாயந்தரம் ஆனால் தீர்த்தவாரி போயிடுவாங்க, பார்ட்டி பப்பு அப்படி போயிடுவாங்க. சில பேர் அப்போ தான் ஒரே மெசேஜ் தான், ஒரு ஐ லவ் யூ யாருன்னே தெரியாது ஐ லவ் யூ அனுப்பிட்டு இருப்பீங்க. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை ஃபேக் ஐடியில் உங்கள் மனைவியை கூட உங்களை டெஸ்டிங் பண்ணலாம். பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி ராசியில் ராகு வரும்போது சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்க, விளையாட்டுக்கு பேசுவீங்க. விளையாட்டு வினையாகிவிடும் நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பெண்கள் மன்னிச்சிடுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃபு எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாங்க. நீங்கள் லைட்டாக அப்படி இருந்தீங்க, ஓகே போனால் போது விட்டுருவாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறீங்க, காசெல்லாம் இழந்தீங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாங்க. இந்த ஒரு சேட்டைக்கு மன்னிப்பே கிடையாது. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. ராசியில் ராகு இருக்கிறது ஒன்று தான், நாகப்பாம்பு புத்துக்குள்ளே கை ஓடுறதும் ஒன்று தான். உங்களுக்குன்னே வாண்டடாக வரும். அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேச வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலில் நிறைய லாபம் கிடைக்கிறது, மிக அற்புதமான லாபங்கள்லாம் கிடைக்காது தான் சொன்னேன். 10 குரு பார்ப்பதால் புதிய ஷாப் தொடங்குவாங்க. இன்றிலிருந்து நாங்கள்
நான் அரிசி கடை ஆரம்பித்திருக்கிறோம், அந்த மாதிரிலாம் புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு புது ஜென்மான்னு சொல்லலாம், புது முயற்சிகள். ஒரு விஷயம், நோ லேடிஸ், அல்லது லேடிஸாக இருந்தால் நோ ஜென்ஸ், இது மட்டும் மைண்ட் எழுதிக்கோங்க. இவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 95 மார்க், பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவது தான் எல்லாரும் பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த 40 நாட்களில். ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய அரசு அனுகூலங்களை வாங்கி தருகிறார். காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி வேற. இந்த பக்கம் என்னடான்னா, சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு தான் சனிங்கிறதையே மறந்துட்டு, நிறைய பேர் சிங்கத்தை வீட்டில் வளர்த்துவாங்கல்ல, மலைப்பாம்பெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க வெளிநாடுகளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இந்த சனி தான் சனினே மறந்துட்டு குரு வீட்டில் உட்காந்துட்டு சுபக்கிரகமாக நல்லது பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு நல்ல யோகம். இந்த பக்கம் என்னடான்னா, சூரியனும் புதனுமாக மிதுனத்தில், செவ்வாய் ஆட்சி சொன்னா, இப்போ புதன் ஆட்சி, ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்த சூரியன், இதை புதாதித்ய யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த பக்கம் என்னடான்னா, அடுத்தது கடகத்தில் குரு உச்சம், 2 ஆட்சி ஒரு உச்சம். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, கூட சுக்கிரனை சேர்த்து வச்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்திலே 2 7 கூடியவர் அவர். அப்போது பொதுவாகவே சுக்கிர திசைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இருந்தால், பொதுவாகவே சுக்கிர திசைன்னா என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுதும்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய பீரியடில் சுக்கிரன் இவரோட சேர்ந்து குருவோட சேர்ந்து இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம், நான் ஒரு எஸ்ஐபி தான் சார் போடுறேன், பெருசாக ஒன்றும் பண்ணல, அது என்னமோ தெரியல, திடீர்னு பெருசாகிடுச்சு, வளர்ந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் ஏற்படுவது, லம்சம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, நான் ரொம்ப 6 மாத பிளானில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன், என் நேரம் அது 2 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயம், டபுள் டமாக்கா அதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் குரு காம்பினேஷன், கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் டும் 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 கல்யாணம் அப்படிங்கிற கல்யாண விஷயங்கள்லாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேம் ஒரே இடத்த மகரத்தை காலபுருஷ தத்துவத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்பயுமே இப்படி இருந்தால், சுக்கிரன்னா புகழ், குருன்னா பணம். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை நாள் தான் சார் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தனியாகவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, என் கம்பெனி, இது என் லோகோ, இது என்னுடைய ஒரு விஷயம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து தான், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். என்ன, இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இத்தனை கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து மங்களங்களை தரப்போக்குறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவாட்ரண்ட்டில் சனி, இந்த குவாட்ரண்ட்டில் சூரியன் புதன், இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எதாக இருந்தாலும் பிராண்ட் பண்ண போகிறாங்க. ஆக சூப்பராக இருக்க போகிறீங்க, கலக்குங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது சுவாமிஜி? என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களை உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்னை பாருங்கள். சில பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிதில் கிடைக்கும் ஒரே ஆள் நான் தான். அதனால் கீழே போயிட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விரைவில் சந்திக்கலாம்.